அக்னிஸ்வரன், திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது, அதிமுக கூட்டணி எப்படி இருக்கு? ஒரு கூட்டணி வலிமையாக இருக்கிறது அப்படின்னா அந்த கூட்டணியினால அரசாட்சியும் அந்த நாடும் வலிமையாக இருக்கணும். வலிமையாக இருக்குதா அப்படின்றது பார்த்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே ஏப்பா நாங்கள் வலிமையாக தானே இருக்கிறோம், நல்லா தானே அரசாங்கம் நடத்துகிறோம் அப்படின்னா பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அப்படின்வாங்க. ஆனால் அந்த ஒரு திட்டத்தை வச்சே 5 ஆண்டு காலம் நாங்கள் வலிமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பேசுகிற போது என்னன்னா நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், எங்கள் கூட்டணியில் எந்த மாற்றமும் வராது. அது மாதிரி திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள் சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, அதாவது எங்கள் இதில் ஹவுஸ்ஃபுல்லு, அவன் 360 நாள் ஓடுன கரகாட்டக்கார தலைவர்களை போட வேண்டியது இருக்கு. தலைவர் கூட எல் ஷேப்னா லேர்னிங் அப்படின்னு அர்த்தம். எங்களை மாதிரி கத்துக்குங்கப்பா. பாருங்க, எங்க அப்பா முன்னாள் முதலமைச்சர், நான் இந்நாள் முதலமைச்சர், என் மகன் துணை முதலமைச்சர், அதோட விட்டுருங்க. அதே மாதிரி பின்பற்றிய மதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர், என் பையன் வந்து லோக்சபா உறுப்பினர், பாத்தீங்க பாருங்கப்பா. அப்ப அது மாதிரி தான் இங்க இனிமேலுக்கெல்லாம் வந்து அரசியலுக்கு வருகிறேன் என்று எந்த பாமரர்களும் எந்த படித்த பண்டிதரும் நினைக்க வேணாம். ஏன்னா அது ஹவுஸ்ஃபுல். அப்பா மகன் தாத்தா பாட்டி எப்படி இருந்தாலும் ஒரு வெற்றி கூட்டணியா அமைச்சிருக்காங்களா இல்லையா? வலிமையான ஒரே ஒரு டவுட், ஒரு டவுட் கடைசி கேட்டுக்கலாம். இல்ல நான் பேசுறேன், நான் டவுட் கேட்டேனா? நான் யோசிக்க மாட்டேன். நான் இப்ப என்ன கேக்குறேன், இவர் பேசுறது இங்க அரசியல் கட்சி கூட்டணியை பத்தி தான் பேசுறோம். ஆனால் தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இவர் பேசியது என்ன பேசுறாரு? பதவி இருக்குமா இருக்காதா? ஆமாங்க, உங்களை மாதிரி நாமினேட்டட் போஸ்ட் கிடையாது. 2 பொதுக்குழுவை கூட்டி தான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு தான் ஒரு தலைவர் அங்க இருக்கிறாரு. ஆனால் அவர்களை பார்த்து நீங்க எள்ளி நகையாடுகிறீர்கள் என்றால் நீங்கள் அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்து கழுகார் பார்வை பார்க்கிறீங்க. இதே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் பாருங்க. செயற்குழு பொதுக்குழு எல்லாமே சேர்ந்து தானே முடிவு எடுக்கிறாங்க திமுக. அதத்தான் சார், திரு எடப்பாடி அவர்களுடைய தந்தை நாட்டில் முதலமைச்சரா இல்லை, அவருடைய பையன் நாட்டில் துணை முதலமைச்சரா இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதோ? நான் என்ன கேட்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சமூக நீதி கட்சி, இந்த நாட்டிற்கு தேவையான கட்சி. மதுபான கொள்கையில ஒரே கொள்கையுடைய ஒரு கட்சினா அது பாமக தான். ஆனால் அந்த இயக்கத்துக்குள்ளே தந்தை மகன் பிரச்சனை வருதா இல்லையா? அது எங்கிருந்து வந்துச்சு? திமுக அதற்கு ஒரு முன்மாதிரி. அதோட விட்டுறேன். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுல விசிகாவை பத்தி பேசுறீங்க. விசிகாவினுடைய தலைவர் அனுபவம் மிகுந்தவர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை அங்கீகாரம் பெற்று கொடுத்த கட்சி அண்ணா திமுக. 9 இடங்கள் பெற்று 2 இடங்கள்ல வெற்றி பெற்றார் 2006 சட்டப்பேரவை தேர்தல்ல. சொல்றீங்க 9 இடங்கள் பெற்றாரு அப்படிங்கிற சொல்றேன். நின்று இடங்கள் எத்தனை இடத்துல நிக்கிறோம்னு இல்ல, எத்தனை இடம் எப்ப அங்கீகாரம் பெற்றீங்க? இப்ப குறைவா இடம் கொடுத்திருக்காங்க. கோயில் உங்களுக்கு அங்கீகாரம் இல்ல 2021ல குறைவா தான் இடங்கள் திமுக கூட்டணியில ஒதுக்கப்பட்டுச்சுன்னு சொல்றேன் சார். அப்போ வந்து இப்ப 18 சீட் கொடுத்துருவாங்கன்றீங்க விசிகாவுக்கு. இப்ப அதோட விட்டுருவான். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப பேசுகிற போது சொன்னாங்க இது வந்து அங்க வந்து அந்த விசிகா வந்து கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்றாருன்னா, எங்களை ஒரு துருப்புச்சீட்டு போல் பயன்படுத்துகிறார்கள், நாங்கள் கொள்கை உறுதியோடு தான் இருக்கிறோம், உங்களை துருப்புச்சீட்டை யாரும் பயன்படுத்தவில்லை, உங்கள் கூட்டணியின் தலைவர் தான் துருப்புச்சீட்டாக பயன்படுத்துகிறார். நீங்கள் சிபிசிஐடி கேட்டீங்க கொடுத்துட்டாங்க, சிபிஐ கேட்டீங்க கொடுக்கல. இப்ப யார் துருப்புச்சீட்டை பயன்படுத்துறவங்கள? ஏன் உங்களுக்கு தெளிவான முடிவெடுக்க முடியல? ஆனால் அதையும் தாண்டி இந்த விவாதத்துக்குள்ள வந்ததனால அந்த கருத்தை நான் தனிப்பட்ட முறையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அண்ணல் அம்பேத்கருடைய புகைப்படம் இல்லை அப்படின்லாம் இங்கே விமர்சனம் பேசினாங்க. ஆனால் அதையும் தாண்டி வட்டமேசை மாநாட்டில் 3 முறையும் சென்ற காத்தவராயன் என்ற பெயரை இன்றைக்கு ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் புகைப்படம் தமிழ்நாட்டில் எத்தனை வீடுகளில் இருக்கிறது? நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்த புத்த மதத்தை தழுவிய 3 வட்டமேசை மாநாடுகளிலும் கலந்து கொண்ட அவருடைய புகைப்படம் எத்தனை பேர்ல இருக்குது? இது கடைசியாக புத்த மதத்தை தழுவினார். மத மாற்றத்துக்கு எதிரான அப்படி கிடையாது. அம்பேத்கர் இருந்து மாறுபட்டார். இல்ல அவர் மதம் மாறல, அம்பேத்கர் தான் மதம் மாறினார். சரி, நம்ம சீனிவாசன் மதம் மாறல சார். இந்த பதிவை நல்லா பாத்துக்குங்க.
காத்தவராயன் என்ற பெயரை அவர் பௌத்த மதத்தில் தழுவினார் இல்ல, என்பது என்னுடைய வாதம். சரி, அயோத்திதாசர் ரெட்டமலை சீனிவாசன் மாறல. ஆகவே இவருடைய நூல் ஆனால் அம்பேத்கருடைய கடைசி காலகட்டத்தில் பௌத்த மதத்தை தழுவினார். அதனுடைய ஈர்ப்பாக இவர்களும் தங்களை அந்த அடையாளத்தை அவர்கள் விரும்பினார்கள் என்பதுதான் என் பார்வை. அதை விட்டுற இப்ப நான் கேக்குறேன்னா சரி, வேண்டாம். அது விவாதத்தை மாத்த வேண்டாம். இங்க என்னன்னா ஏன் அவர் புத்த மதத்துக்கு போனதா பிரச்சனை. அது இங்க பிரச்சனை கிடையாது. இந்து மதம் சரியில்லைங்கிற பிரச்சனை. நான் இப்படி கேக்குறேன், இங்க ஏன் சிபிஐக்கு மாத்தலன்னு இப்ப சொல்லுவாரா? சொல்லுங்க. இப்ப ஸ்டேட் போலீஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அத விசிக ஏத்துக்கறலையே. அது ஏத்துக்கிட்டு தான் இருக்கு. அது எப்படி இப்ப வந்துச்சா பாயிண்ட்? நான் சொல்றேன் சார். அப்ப அழுத்தத்திற்கு ஆளாகி இங்க பாருங்க, கூட்டணி கட்சிகளை டைரக்ஷன் கேட்டா இப்ப என்ன கேக்குறாங்க, எங்களை கேக்குறாங்க, இல்லங்க எங்களுக்கு இது சிபிஐ வேணும்ன்றாங்க. உனக்கு என்ன விருப்பம் அதான் வேணுமா எடுத்துக்கோ. கோர்ட்ல டைரக்ஷன் கேட்டு திமுகவே சிபிஐக்கு பல கேஸை மாத்திருக்கு. சரி, அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? நம்பிக்கை இருந்தா இந்த போலீஸ், நம்பிக்கை இல்லையா அந்த போலீஸ். அக்னீஸ்வர் ஆக மொத்தம் பிடிக்கிறது போலீஸ். அக்னீஸ்வர் அது கரெக்ட் தான். இப்ப எந்த ஒரு இது கேட்டாலும் பிடிக்கிறது போலீஸ் தான். ஆனா பிடிக்கிறது தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு தப்பு பண்ணாதவங்களையே பிடிச்சிட்டீங்களே, அதுதான் இப்ப விசிகாவினுடைய நோக்கம். அது விட்டுருங்க. இப்ப நான் ஒரு ஆளை பிடிக்கல, நேர குறைவா இருக்கு. அக்னீஸ்வரனுடைய நேரத்தை குறைக்கண்டா. இவங்க வந்து திமுகவினுடைய ஆட்சியும் அரசாங்கமும் ஒண்ணு பாஜக எதிர்ப்பு, இன்னொன்னு அதிமுக கூட்டணி சேருகிறதா என்று அப்படியே பூத கண்ணாடி. இது தவிர யாருக்கு சவால் அப்படிங்கிறது? சவால் அப்படிங்கிறது இன்னைக்கு திமுகவுக்கு தான். எப்படின்னா 2021 யாராவது கட்சிகள் உள்ள வரதா இருந்தா வேண்டாங்க, நாங்க ஃபுல் ஆயிட்டோம் சொல்ற அளவுக்கு ஒரு நிறைவான ஸ்டெடியான கூட்டணியா திமுக இருக்கும்போது அது எப்படி சவாலா அப்படின்னு நீங்க சொல்றீங்க? எப்படின்னா நீங்க 2021 நீங்க ஒண்ணு சொல்லுங்க, பாமக உள்ள வந்தா திமுகவுக்கு வலிமை தான், ஆனா வேண்டாம் இல்ல அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கிற அளவுக்கு முதல்வர் ஸ்டெடியா இருக்கிறாரு. இருக்கிற விசிகாவை வெளியே போன்னு சொல்ல மாட்டாங்களே. எதுக்கு சொல்லணும்? அவங்கள எதுக்கு விசிகா? பாமகவையும் சேர்த்துக்குங்க. நீங்க தான் வந்து சமாதான புறாவாச்சே. விசிகாவையும் சார் அவர் திமுக காரர் சொல்லுவார் சார். இருங்க சார். இப்ப எடப்பாடி விட்டுருங்க. விசிகாவையும் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒருங்கிணைத்த தலைவர் என்கிற புகழை, அந்த பெருமையை தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் பெறட்டும்ன்ற. ஐயா வந்தா வேணாங்கிறீங்க. ஐயா வந்தா சேர்த்துருவோம். வேண்டாங்கிறீங்களே நீங்க. இப்ப இவர் சொன்னதுக்காக இப்ப பாருங்க, இப்ப இவர் என்ன சொல்றாரு? திரும்ப இவரையும் அவரையும் வரதுக்கு முன்னாடி நீங்க வேண்டாம் சொல்லிட்டீங்க சார். ஹவுஸ் ஃபுல் சொன்னது யாரு? உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்டேன். ஐயா வந்து உங்ககிட்ட அப்ளிகேஷன் கொடுத்தாரு பாருங்க சார். ஐயா வந்து உங்ககிட்ட அப்ளிகேஷன் நீங்க எல்லாமே பிளாக் தான ஓடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேலையே பிளாக் தான. நான் சொல்றேன், ஐயா வந்து யார்கிட்டயாவது அப்ளிகேஷன் கொடுத்தாரான்னு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு உங்ககிட்ட பதில் இருந்ததா? சும்மா இருக்கிற ஐயாவை பிடிச்சிட்டு வந்து சேருன்னா என்ன சினிமா ஹோட்டலில் டிக்கெட் எடுத்து கொடுத்தா சேர்க்கறது? என்ன சார் இது படமா ஓடிட்டு இருக்கு? ஓகே, ஒரு அக்னி இப்படி கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்றேன்? சரி ரைட். இப்போ தமிழ்நாட்டுல இப்ப 2 கட்சிகள் தான் என்ன கூட்டணி அப்படின்றத தனிச்சு நிக்கணுமா? நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர் தனிச்சு நிற்கிறாரா அல்லது வேற கூட்டணி இருக்கிறாரா என்பது அவர் முடிவெடுப்பார். விடுதலை விசிகா எப்படி அவங்க அதிமுகவோட வரப்போறது இருக்கா இல்லையான்றதை அவருக்கு முடிவெடுப்பாங்க. ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோட வந்துருச்சுன்னா அவர்கள் வெளியேறுவார்கள். இந்த நிலைப்பாடுல இப்ப விஜய் அவர்கள் தான் எந்த கூட்டணிக்கு போறாரு அல்லது அவர் கூட கூட்டணிக்கு யார் வரப்போகிறான்? இந்த கேள்விதான். இப்ப பேசும்போது சொன்னாங்க, அதாவது அவர் எத்தனை சதவீத வாக்குகள் வைத்திருக்கிறார். கட்சியை முன்னாடியே ஆரம்பிச்சுட்டாங்க. இளைஞர்கள் செல்வாக்கு அவரிடம் இருக்கிறது. நம்ம விக்கிரவாண்டியில் அந்த கூட்டத்தை பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மாவட்ட செயலாளர்களை நியமிச்சுட்டாங்க. இப்போ இளைஞர்களுடைய ஆர்ப்பரிப்பு இருந்தாலும் மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் என்பதை எதன் மூலம் தீர்மானிப்பது? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நிக்கல. சரி, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நிக்கல. இப்படியெல்லாம் இருக்கிற போது என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்றத நாம தான் பண்ணணும். ஒருவேளை இப்ப இன்னொன்னு புதுசா சூசகமா பேசிக்கிறாங்க, விஜய் அவர்களும் அது மாதிரி பாமகவும் அவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து நிக்க போறதா சொல்றாங்க. இது என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருமுனை, ஒன்னு அதிமுக கூட்டணி, இன்னொன்னு திமுக கூட்டணி. அப்படிதான் நான் பாக்குறேன். இதுல மாற்றமெல்லாம் கிடையாது. இன்னொன்னு அண்ணன் பேசும்போது சொன்னாரு, சிறுபான்மையின மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு. சிறுபான்மையின மக்களுக்கு திமுகவினுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் என்ன செய்தார் அப்படின்றதுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வக்ஃப் போர்டு காலேஜ் ஆரம்பிச்சார்.
செல்வி ஜெயலலிதா அம்மையார் நீங்க வந்து அன்னை ஹாசிரான்னு சொல்லி மேலப்பாளையத்துல ஒரு கல்லூரி ஆரம்பிச்சாங்க இஸ்லாமியர்களுக்காக. ஆனால் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ பல்கலைக்கழகத்தில் மீர் அகமது ஹுசைன் என்பவரை அதிமுக காலத்தில் அவர் வந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் இது பண்ணாங்க. அந்த மாதிரி உயர் பொறுப்புகளில் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்று வாக்கு நடவடிக்கை இருக்கிறீங்களே. ஜாகிர் ஹுசைன் என்பவர் படுகொலை செய்யப்பட்டது, கலைஞருக்கு உதவியாளர் பாதுகாப்பாளர் இருந்தாரு, அவர் முதலமைச்சர் கேட்கல, நோம்பு கஞ்சி கேட்கல. அது ஜெபகர் அலி, அடுத்த ரவுண்டு நோம்பு கஞ்சிக்கு வேலை இல்ல. ஜெபகர் அலி புதுக்கோட்டை செய்ய மாட்டாங்க.